எங்கே சுற்றினாலும் ரங்கனை சேவிக்க வந்து தானே ஆவணும்னு ஒரு வாக்கு உண்டு. சப்ஸ்கிரைபர் cannot be reached at this moment. இதிலெல்லாம் எல்லாம் அக்கறையாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது ராத்திரி படுத்துக்கும்போது சுவாமி விளக்கை அணைத்து விட்டு படு அப்படின்றாங்க. ராத்திரி நம்ம படுத்து நம்மளை மறந்து தூங்கிட்டு இருக்கோம். எலி போகுதா, பல்லி போகுதா, பல்லி போய் அப்படி திரும்பும்போது இந்த வாழால் தட்டி விட்டுரும். ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் நூலாசிரியர் திரு PN பரசுராமன் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது மாலை நேரத்தில் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுறோம். சப்போஸ் அது மறந்துட்டு நம்ம அந்த விளக்கு அணைக்காமல் அப்படியே படுத்து தூங்கிட்டோன்னு வைங்க, அதனால தான் நம்ம வீட்டுக்கு தோஷம் வருமா, அந்த ஒரு பயமும் இருக்குது. மறந்துருப்பாங்க சில பேர், அப்படியே மறந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஐயோ நம்ம விளக்கு அணைக்கவே இல்லையே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இது எப்படி, இது உண்மையா, அந்த பயம் தேவையா, இல்லை அதனால் ஒன்றும் பிரச்சனை வராதா வீட்டுக்கு குடும்பத்திற்கு, அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். விளக்கம் என்னம்மா விளக்கம், எங்கே சுற்றினாலும் தமிழில் பழமொழி உண்டு, எங்கே சுற்றினாலும் ரங்கனை சேவிக்க வந்து தானே ஆவணும்னு ஒரு வாக்கு உண்டு. அதன்படி பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வச்சுருக்கீங்கள, இருக்குல்ல, இருக்கு. அதில் சைலண்ட் மோடில் போட்டிங்களா? போட்டாச்சு சார். சைலண்டில் போட்டாச்சு சார். அங்கே நேயர்களுக்கு சத்தமாக சொல்லுங்கள், சைலண்ட் மோடில் சந்தேகம் இல்லையே? சந்தேகம் இல்லை. இப்படி சைலண்ட் மோடில் போட்டிருக்கும் போது நீங்கள் ஏன் கவலைப்பட போகிறீங்க? ஓ, அப்போ விளக்கு அணைஞ்சாலும் கவலை இல்லை, தெளிவாக இருக்கீங்க இல்லையா? சைலண்ட் மோடில் போடணும் அப்படிங்கிறது. இன்னும் சில பேர் அதை ஆஃப் பண்ணவே பண்ணிவிடுவாங்க. கேவலம் சப்ஸ்கிரைபர் cannot be reached at this moment. இதிலெல்லாம் எல்லாம் அக்கறையாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெளிவாக இருக்கும். ஆனால் நம்மை வாழ வைக்கக்கூடிய மகான்களும் ஞானிகளும் ஆகமங்களும் சாஸ்திரங்களும் சொன்னவைகளை செய்யும் பொழுது மட்டும் அதனுடைய அடிப்படை என்னன்னு தெரிஞ்சு நான் கடைபிடிக்க மாட்டேன்னாக்க தவறு யாருடையது? நீங்களே சொல்லுங்க. இப்போ தெரியறதா? தவறு நம்முடையதே தவிர தெய்வம். மறுபடியும் சொல்கிறேன், அந்த விளக்கு விஷயத்தில் விளக்கு ஏற்றியாச்சு, மாலை நேரத்தில் ஏற்றியாச்சு. அது ராத்திரி படுத்துக்கும்போது சுவாமி விளக்கை அணைத்து விட்டு படு அப்படின்றாங்க. அதுலேயும் அணைக்கிறதுனா தண்ணியை கொட்டி அதெல்லாம் இல்லை, ஒரு பூவை வைத்து, அதாவது விளக்கு பெருசு, அதில் கூட மங்களமான வார்த்தை இருக்கும். விளக்க அணைன்னு சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, பராசக்தியே சொல்லிடுச்சு பாருங்க, குளிர வையா. அதை அணைக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க, மென்மையாக அதை ஒரு பூவை வச்சு இது பண்ணுவாங்க. இது சாஸ்திரம், அது என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் சொல்லி பார்த்துட்டோம். இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே உங்களுக்கு? கண்டிப்பாக இல்லை சார். இப்போ தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய மிஸ்டேக் தான் இல்லையா? அப்போ கண்டிப்பாக ஒன்று விளக்க பொறுத்தணுன்னா அதை அணைக்கணுன்ற ஞாபகமும் நமக்கு இருக்கணும். கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக இல்லைன்னா, ஏன்னா இதுக்கு பதிலே அதுதான். தோஷமெல்லாம் கிடையாது, நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நேயர்களே. அந்த விளக்கு அணிக்கலைன்னா தோஷம் இல்லை, அது நெருப்பில் எரிகிறது. தெரியறதா? ராத்திரி நம்ம படுத்து நம்மளை மறந்து தூங்கிட்டு இருக்கோம். எலி போகுதா, பல்லி போகுதா, பல்லி போய் அப்படி திரும்பும்போது இந்த வாழால் தட்டி விட்டுரும். அந்த திரி பெருசாக போய் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கிறது வேறு இடத்துல விழுந்து தீ பற்றி கொண்டால் என்ன செய்வீர்கள்? தெரிகின்றதா? ஆகவே விளக்கை குளிரச் செய்ய, பெருசு பண்ண மறக்காதீர்கள். தோஷம் கிடையாது, நம்முடைய தவறு அது.